ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ் அவர்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அனலீசன் அப்படின்ற அவரோட நேம் போட்ட புது யூனிஃபார்ம் கொடுக்காம இதுக்காக ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ண கேப்டன் மில்லர் அப்படின்ற நேம் போட்ட யூனிஃபார்மை கொடுத்தாங்க. ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி நிறைய போர்களில் ஈடுபடும் போது அவங்களோட வீரர்கள் நிறைய பேரை இழந்தாங்க. அப்படி போர்ல இறந்து போன வீரர்களுக்கு பதிலாக புதுசா சில வீரர்களை உள்ள எடுப்பாங்க. அந்த வீரர்களுக்கு புதுசா யூனிஃபார்ம் கொடுக்கணும்னா நிறைய செலவாகும். இந்த ஒரு காரணத்தினால முன்னாடி போர்ல இறந்து போன வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட யூனிஃபார்ம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள அந்த பாக்ஸ்ல போட்டு எரிச்சிருவாங்க. ரிமூவ் பண்ண யூனிஃபார்மை மூட்டையா கட்டி ஒரு வண்டியில ஏற்றி அதை கொண்டு போய் லாண்டரியில போட்டு நல்லா துவைச்சு அலசி காய வச்சு மறுபடியும் அயர்ன் பண்ணி கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் டெய்லர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி புதுசா ஜாயின் பண்ற வீரர்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால இறந்து போனவங்களோட யூனிஃபார்மும் வேஸ்ட் ஆகாது, புதுசா ஒரு யூனிஃபார்ம் வாங்கி செலவும் இழுக்காது. இந்த ஒரு டீடைலிங் தான் அருண் மாதேஸ்வரன் அவர்கள் கேப்டன் மில்லர் படத்துல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வேர்ல்ட் வார் டைம்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு படத்துலயுமே சொல்லியிருக்காங்க.